Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி 2024 ல நடந்த first batch junior question paper proof correction and answer key இத நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? பிப்ரவரில நடந்த junior first batch question paper proof correction அதோட answer key தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது என்னன்னா 1640 இந்த question paperோட proof correction தான் பார்க்க போறோம். statement proof correction பார்ப்போம். statement முடிச்சதுக்கு அப்புறம் நாம என்ன பார்க்கலாம்? லெட்டர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் கம்மிங் ஆகஸ்ட் 2024 நடக்கிற COA எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ண இருக்கும். அதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் டெமோ கிளாஸ்க்கான லிங்க் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் அந்த குரூப்பில் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், ஸ்டேட்மெண்ட்டோட டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது 2 லைனாக கொடுத்துருக்காங்க. 2 லைனை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரன் ஆன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹனி இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரே லைனில் அடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ரன் ஆன்ன்றது. அடுத்து அண்டர்லைன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் என்ன தான் அடிக்கணும், நீங்கள் கேபிட்டலில் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து இதனோட மொத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 43 இருக்குது. இதில் மொத்தம் இந்த லைனில் மொத்தமாக 43 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம 65ஆல் மைனஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கான மார்ஜின் என்னது 10 to 75 இல்லையா? ஸோ 65ஆல் 43 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வேல்யூ கிடைக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21 டிகிரியிலிருந்து அடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? 21 டிகிரியிலிருந்து நம்ம இந்த டைட்டில் அடிப்போம். அடுத்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாடிக்கு வாங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு 1 2 3 4 5 காலம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 காலம்னா நம்ம ரைட் சைடு இருந்து தான் கேல்குலேஷன் போட்டு போகணும். இது சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரூஃப் கரெக்ஷன் அண்ட் ஆன்சர் கீ. ஸோ நான் கேல்குலேஷன் எப்படி போடுறதுலாம் சொல்லலை, ஜஸ்ட் என்னென்ன வேல்யூ கிடைக்கின்றது மட்டும் சொல்லிட்டு டைப் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமாக 9 ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? என்ன காரணம்னா இந்த டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மொத்தமாக 8 இருக்குது. இந்த கோட்டுக்கு இந்த லைன் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வரும். இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 9. அதோட பெரிய வேல்யூ எதுவுமே இங்கே இல்லை, அதிகமான கேரக்டருக்கு வேல்யூ இதில் எதுவுமே இல்லை. ஸோ நான் 9 போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த காலம்லேயும் டன்ஸில் தான் அதிகமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 10, இதுலேயும் டன்ஸ் அதிகமாக இருக்குது 10, இதுலேயும் டன்ஸ் அதிகமாக இருக்குது 10. அடுத்து இதெல்லாம் போக மீதம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 26 ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு காலமுக்கு விட்டுறோம். ஓகேங்களா? அடுத்து சென்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2019 20 இருக்கு இல்லைங்களா, இதை சென்டர் பண்ணுறேன். ஸோ 9 - 7 எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடுறேன். இதில் முன்னாடி 2 ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகேங்களா? பிஃபோராக 2 ஸ்பேஸ், ஆஃப்டர் 1 ஸ்பேஸ், பிஃபோர் 2 ஸ்பேஸ், ஆஃப்டர் 1 ஸ்பேஸ். அதே மாதிரி நேம் ஆஃப் நான் சென்டர் பண்ணும்போது எனக்கு வந்து பிஃபோராக 10 ஸ்பேஸும் ஆஃப்டர் 9 ஸ்பேஸ் விடுற மாதிரி இருக்குது. வில்லேஜஸில் பிஃபோராக 9 ஸ்பேஸஸும் ஆஃப்டர் 9 ஸ்பேஸும் விடுற மாதிரி எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த டன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்டர் பண்ணுறீங்க. இந்த காலம் டன்ஸ் சென்டர் பண்ணோன்னா பிஃபோர் ஒரு ஸ்பேஸ் வர மாதிரி வருது நமக்கு. அதே மாதிரி இதில் பிஃபோரும் ஆஃப்டர் 1 ஸ்பேஸ். இந்த டன்ஸில் முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ், இங்கே முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். முடிஞ்சதுங்களா? அடுத்து எப்போவுமே நான் சொல்லித்தரது என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ரோக்கு மட்டும் தான் நீங்கள் கேல்குலேஷன் போடணும். அதுக்கப்புறம்லாம் போட தேவையில்லை. அந்த ஃபஸ்ட் ரோ வச்சு நீங்கள் எல்லாமே டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நான் அதே மாதிரி ஃபஸ்ட் ரோக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், சென்டர் பண்ணுறது கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இங்கே முன்னாடி 2 ஸ்பேஸும் பின்னாடி ஒரு ஸ்பேஸும் விடுற மாதிரி வருது. அதே மாதிரி இதில் முன்னாடி 2 ஸ்பேஸ், பின்னாடி 2 ஸ்பேஸ், முன்னாடி 2 ஸ்பேஸ், பின்னாடி 2 ஸ்பேஸ், முன்னாடி 2 ஸ்பேஸ், பின்னாடி 2 ஸ்பேஸ். இந்த காலம் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 டிகிரிலே வச்சு அடிக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை 10 டிகிரிலே வச்சு அடிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன். அடுத்து ப்ரூஃப் கரெக்ஷனுக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹெட்டிங்ஸ் வரும்போது இங்கே வந்து டெலிட் சிம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ டெலிட் சிம்பிள்லேருந்து அப்படியே ரைட் சைடு வாங்க. எங்கே கோடு போட்டுருவாங்க பாருங்க, இது 20 கோடு போட்டுருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த 20 அடிக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, பென்சிலை நல்லா எரேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் இந்த பக்கம் கொடுத்துருவாங்களா, இல்லை. அப்புறம் கீழே வரும். இந்த ரோக்கு நிறைய இந்த பக்கம் லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை, அப்படியே ரைட் சைடு இங்கே ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை அப்படியே அடிக்கணுன்றது தான் மீனிங். ஓகே, அது எதுவும் நம்ம பண்ண தேவை. ஸோ இந்த வேல்யூ கீழேயும் இந்த வேல்யூ மேலேயும் போகும். அதே மாதிரி இந்த வேல்யூ கீழே இந்த வேல்யூ மேலே போகும். மாற்றுறது தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே ஸ்டெட்டு கொடுத்துருவாங்க, இதை அப்படியே அடிக்கணும். தோவாலைன்றது அப்படியே அடிக்கணும். இங்கே 6 கொடுத்துருவாங்களா, நேரம் உள்ளவங்க. ஸோ 8க்கு மேலே நம்ம நீங்கள் என்ன பண்ணணும், 6ன்றது அடிக்கணும். அப்படியே ஒரு கோடு போட்டு என்ன பண்ணுறீங்க, 68,111 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணாங்க, 696 அடிச்சுட்டு 5 கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 695 அடிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோ. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் கரெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்கும்போது லெட்டர். ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்ச் ஜூனியரில் உங்களுக்கு லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு என்ன வரும், கேபிட்டலில் வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணல, இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி ஆல் கேப்ஸ்ன்றது கொடுக்கல. ஆனாலும் நம்ம என்ன தான் அடிக்கணும், கேபிட்டலில் தான் அடிக்கணும். ஆஸ் பர் ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணணும், நேமை கேபிட்டல் தான் அடிக்கணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கோடு போட்டு ஆல் கேப்ஸ் அல்லது யூ கேப்ஸ் அப்பர் கேஸ்ன்றதை நான் கொடுத்தேன். ஸோ எஸ் டாட் ராஜ ஸ்பேஸ் ரத்னம் இது என்ன பண்ணணும், நீங்கள் கேபிட்டல் அடிக்கணும். அதனால் நானே எழுதிக்கிறேன். அவங்க கொடுக்கல, நானே எழுதி வச்சுக்கிறேன். ப்ரொசீஜர் படி அதை கேபிட்டலில் தான் அடிக்கணும். அதனால் நான் எழுதிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அதை தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மிஸ்டேக் வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கே டெல் பக்கத்தில் டாட் கொடுக்கல, ஆனாலும் நம்ம என்ன மாற்றணும், டெலிஃபோன் வந்து தான் மாற்றணும். நிறைய ஸ்டூடெண்ட் இதுலேயும் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ இதில் எது பெரிய வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், 70ஆல் மைனஸ் பண்ணி டிகிரி கண்டுபிடிச்சி அதுலேருந்து நான் பண்ணணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது எனக்கு வந்து நான் 49 டிகிரிலேருந்து எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ நான் 49 டிகிரி மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 2க்கு பதிலாக நீங்கள் என்ன அடிக்கணும், 3 வந்து அடிக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், மார்த்தாண்டம் கொடுத்து ஐஃபன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஐஃபன் அடிக்கணும்னா முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஸ்பேஸ் விடுங்க. அதே மாதிரி இந்த பின்கோட்லையும் 3 டிஜிட்டாக பிரித்து நீங்கள் அடிக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து டிசம்பருக்கு பதிலாக அவங்க நவம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் நவம்பர்னு ஃபுல்லாகவே எழுதிட்டேங்க. ஓகே. அப்புறம் இங்கே வரும், இங்கே டெலீட் கொடுத்துருக்காங்க. என்னது வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நல்லா பென்சிலை வச்சு எரேஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த இடத்துல நான் வரணும், ட்ரிபிள் கேன்ன்றது வரணும். ஸோ ட்ரிபிள் கேனை எடுத்து நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அடுத்து பேராகிராஃப்குள்ளே வர ரெசிடிங் RI கொடுத்துருக்காங்க. ஐ அடிச்சுட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. ஸோ RESIDNG அப்படின்றத நீங்கள் இங்கே அடிக்கணும். இங்கே வரும்போது நியூ ST கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட் அப்படின்றத நீங்கள் இங்கே அடிக்க வேண்டியிருக்கும். நம்பர் 20 கமா எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமா போட்டே அடிச்சிருக்கணும். அப்படி அடிக்கலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸ்ட்ரீட் மாற்றிட்டேன். அடுத்த லைன் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது அவங்க அப்ரிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே எழுதிட்டேன். மீன்றது இந்த பக்கம் வரணும், 2ன்றது இந்த சைடு வரணும். அடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பேராகிராஃப். இது ஸ்டேட் அப்படியே அடிக்கணும். வேறு எதுவும் பெருசாக இங்கே இல்லை. அடுத்து ₹2 lakhs ஒன்லின்றதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் ராஜரத்னம். ஓகேங்களா. இது வந்து ஆல் கேப்ஸில் தான் இருக்கும். எப்பவுமே நேம் ப்ரொஃபஷனல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஆல் கேப்ஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு ஆல் கேப்ஸில் தான் இருக்கும். அவங்களே இங்கே கேப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேபிட்டல் தான் இருக்கும். யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லியும் இதையும் நான் கவுண்ட் பண்ணும்போது யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி 17, இந்த நேம் வந்து 16 இருக்குது. ஸோ எனக்கு 53 டிகிரிலேருந்து இது ரெண்டுமே அடிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கரெக்ஷனில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து இதுக்கான ஆன்சர் கீயும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆன்சர் கீ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஆன்சர் கீ இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ. February 2024 batch 1 கொஸ்டின் நம்பர் 1640. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ. இது நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் PDF ஃபைலை அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டருக்கான ஆன்சர் கீ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எல்லா பேட்சோட ஆன்சர் கீயும் ப்ரூஃப் கரெக்ஷனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை தரேன். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.